வணக்கம். அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களுக்காக பாடுபடுவதற்காக இருக்கிற கட்சிகள் தான். சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கள்ள நோட்டு, போதைப்பொருள், குக்கா, எல்லா விதமான பொருட்களையும் தமிழ்நாட்டிலே நிறைந்து இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்க கடத்தல் நன்றாக நடக்கிறது. அவால பணம் ஆட்சியாளர்களே எல்லாருக்கும் உடந்தையாக இருக்கிறார்கள். போதைப் பொருள்கள் எல்லாருக்கும் பிடித்து இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஐஎன்ஏ, ரா, நம்முடைய புலனாய்வுத்துறை அத்தனையும் இந்த நாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. விடுதலை புலிகள் மறுபடியும் தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய விடுதலை புலிகளுக்காக ஆயிரக்கணக்கான கோடியை சேர்த்து கொடுத்தவர்கள், அவர்களுக்காக ஆயுதம் தயார் செய்து கொடுத்தவர்கள், அவர்களுக்காக எல்லா விதமான வேலைகளையும் வேலை செய்தவர்கள், அகண்ட தமிழகம் ஆக்குவதற்கு பாடுபட்டவர்கள், கருஞ்சட்ட வீரர்கள் அனைவருமே மீண்டும் தமிழ்நாட்டிலே போதைப் பொருளை மையமாக வைத்து இந்த தமிழகத்திலே ஆயுதம் செய்கிறார்கள். எல்லோரும் ஆயுதங்களை வாங்குகிறார்கள். இன்று போதைப் பொருளை விற்று வெளிநாடுகளுக்கும் லங்கைக்கும் விற்று இந்த நாட்டிலே ஆயுதங்களை வாங்கி பதுக்குகிறார்கள். எல்லோரும் பிடிபட்டு இருக்கிறார்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் அனைவரும் தமிழ்நாட்டிலே அடக்கமாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. பிடிபட்டு இருக்கிறார்கள். இந்திய புலனாய்வுத்துறை, ரா, நம்முடைய சிபிஐ, வெளிநாட்டு உளவுத்துறை அத்தனையும் நேருக்கு நேராக பிடித்து வைத்து கொண்டு விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்டில் மீண்டும் பிரபாகரன் செய்த அந்த கொலை 80 பேருக்கு தமிழனை கொன்றான். அந்த மக்களை பூரா அல்லல் பட்டார்கள். 1.25 லட்சம் 1.5 லட்சம் அகதிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டில் இலங்கையில் இருந்து ஒரு 400 குடும்பம் ஒவ்வொரு குடும்பமாக வந்து இன்று கடற்கரை ஓரத்தில் இலங்கை அகதி முகாமில் தங்கியிருக்கிறது. அதை ஒன்று சேர்க்கிறார்கள். அதிலும் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கையிலிருந்து ஓடி வந்து விடுதலை புலிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர் அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரகசியமாக உலாவிக்கின்னு போதைப் பொருளை கடத்தி விற்றுக்கின்னு இருக்கிறான். தங்கம் கடத்துகிறான், அபால பணம் கடத்துகிறான். இதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கொலைகள் நிறைய நடக்கிறது. இப்போ இறுதி கட்டமாக அரசியல் தலைவர்கள் கொலை நடக்க போகிறது. காவல்துறை கொலை நடக்க போகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அனைத்து இதை எதிர்க்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்வதற்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு தடையாக இருக்குது என்று சொன்னால் இடைநீக்கம் செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு இந்த அரசாங்கத்தை இடைநீக்கம் செய்து கவர்னர் தலைமையிலே 4 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட அட்வைசர் கமிட்டி போட்டு நான் சொல்லி கொண்டு வந்த அத்தனைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு வேண்டிய அத்தனையும் நீங்கள் ஐஎன்ஏ, நம்முடைய ரா, நம்முடைய உளவுத்துறை, சிபிஐ, மக்களுடைய எண்ணங்கள், அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகள் அத்தனையும் நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த அரசாங்கத்தை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் அதை நம்முடைய பிரதமர், நம்முடைய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, இராணுவ அமைச்சர் எல்லோருக்கும் அனுப்ப வேண்டும். இடைநீக்கம் செய்வதற்கு முன் ஒரு அளவுக்காவது இராணுவத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் நிறுத்த வேண்டும். இப்போ இருக்கிற போலீஸ் பத்தாது. இந்த 8.5 லட்சம் கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
பெரும்பகுதி சமூக விரோதிகளாக இளைஞர்கள் மத்தியிலே உருவாகிவிட்டது. போலீஸால் அடக்க முடியவில்லை. எனவே இராணுவத்தை கொண்டு வந்து, எல்லைப்படையை கொண்டு வந்து தமிழ்நாடு பூராவும் காவல் நிலையங்களே நிறுத்த வேண்டும். துப்பாக்கி பயிற்சி கொடுக்க வேண்டும். எல்லோரையும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு வேண்டிய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய அமைதியை மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த கட்சியை ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதற்கு முடியவில்லை என்று சொன்னால் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்து தாய்மொழி தமிழை ஆரம்பத்திலிருந்தே கட்டாய பாடமாக்கி கற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதற்கு முடியவில்லை என்றால் ஓராண்டுகள் இடைநீக்கம் செய்து அனைத்து கட்சிகளும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை சிபாரிசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவிலே தமிழகம் ஒரு மாநகரம் அல்ல, படுகொலை மாநிலமாக இது மாறிவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.